ஸ்பிரிச்சுவல் கிளினிக் மீண்டுமாக உங்களை வரவேற்கிறேன். முதல் பகுதியிலே நாம் கண்களை குறித்து நாம் பார்த்தோம். ஸ்பிரிச்சுவல் ஐ செக்அப் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அதனுடைய இரண்டாவது தொடர் செய்தியாக இரண்டாம் பகுதியிலே இன்னும் 3 முக்கிய கருத்துக்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாம் பார்ப்பதற்கும் நம்முடைய விசுவாசத்திற்கும் தொடர்பு இருக்கிறது. அது ஆவிக்குரிய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது என்று சொல்லி முதல் பகுதியிலே பார்த்தோம். இரண்டாவது பகுதியிலே 3 முக்கிய கருத்துக்களை நான் சொல்ல விரும்புகிறேன். நாம் எப்படி பார்க்கிறோம், நம்முடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் மலை பிரசங்கத்திலே, நீங்கள் மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்க்காதிருங்கள். அதற்கு உதாரணமாக அவர் சொல்லுகிறார், உங்கள் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்ப நீங்க பார்க்குறீங்க, உங்கள் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை நீங்கள் பார்ப்பதில்லை. நீங்க பார்ப்பதிலே ஒரு குறைபாடு இருக்கிறது. பார்ப்பதிலே ஒரு உங்களுக்கு தூர பார்வை இருக்கு, கிட்ட பார்வை இல்லை. தூர பார்வை மற்றவங்க கண்ணில் இருக்கிறத உங்களால பார்க்க முடியுது, உங்க கண்ணில் இருக்கக்கூடிய பெரிய உத்தரத்தை பார்க்க முடியவில்லை. இதை முதலாவது நீக்குங்க, அப்பதான் மற்றவர்களை தெளிவாக நீங்க பார்க்க முடியும் என்று சொல்லுகிறார். கண்ணில் இருக்கிற உத்தரத்தை நீக்க இந்த ஐ செக்அப்ல நம்ம முதலாவது செய்ய வேண்டியது, நான் என்னை நானே நிதானித்து அறிய வேண்டும். என்னை நானே நான் ஜட்ஜ் பண்ண வேண்டும். மற்றவர்களை ஜட்ஜ் பண்ணுவதற்கு முன்பதாக, மற்றவர்களை நியாயந்திருப்பதற்கு முன்பதாக என்னை நானே நியாயந்திருக்க வேண்டும். என்னுடைய கண்களில் இருக்கிற உத்தரத்தை நான் முதலாவது கவனிக்க வேண்டும். நம்ம எப்படி பார்க்கிறோம்? ஒரு ஃபால்ட் ஃபைண்டிங், குற்றம் கண்டுபிடிப்பதற்காகவே பார்த்து கொண்டிருக்கிறோமா? குறை சொல்வதற்காகவே பார்த்து கொண்டிருக்கிறோமா? அல்லது குறைவானவர்களையே நம்ம பார்க்கிறோமா? எதிர்மறையானவர்களையே பார்க்கிறோமா? நமக்கு விஷன் எப்படி இருக்கிறது? டனல் விஷன் சொல்லுவார்கள். சிலதை தான் நம்மளால பார்க்க முடியும், எல்லாவற்றையும் பார்க்க முடியாது. நம்முடைய பார்வை குறுகிய வட்டமுடையதாக, கிட்ட பார்வையாக, அல்லது கிட்ட இருக்கிறதை பார்க்க முடியாத தூர பார்வையாக. கண்ணில் இருக்கக்கூடிய குறைவுகள் என்ன? நம்ம ஒரு காரியத்தை முழுவதுமாக அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்ம தேவன் பார்க்கிற விதமாக பார்க்க வேண்டும். மற்றவர்களை நியாயம் தீர்ப்பதை குறித்து இதிலே சொல்லப்படுகிறது. மற்றவர்களை தேவனுடைய சாயலிலே பிறந்தவர்களாக பார்க்க வேண்டும். இரண்டாவது, பார்வை நாம் பார்ப்பதற்கும் நம்மளுடைய பரிசுத்தத்திற்கும் இருக்க தொடர்பை நாம் பார்க்கிறோம். நாம் பார்த்து நம்மை பரிசுத்த குலைச்சல் ஏற்படுத்துகிற காரியங்கள் அநேகம் இந்த நாட்களிலே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாம் இன்டர்நெட் மூலமாக, அல்லது யூடியூப் மூலமாக, அல்லது சோசியல் மீடியா மூலமாக நம்முடைய கண்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறது. நீதிமொழிகளில் கூட வாசிக்கிறோம், கண்கள் திருப்தியாகாது என்று சொல்லி. பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும், தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்குது. கண்களுக்கு அது இனிமையாக இருக்கிறது. ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்த்தால் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அதுபோல ஏவாள் அந்த விலக்கப்பட்ட கனியை பார்த்த பொழுது அவள் எப்படி, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். பார்வைக்கு இன்பம், பிளீசிங் டு த ஐஸ். அதை தான் சிம்சோன் சொல்லுகிறார், இந்த பெண் என் பார்வைக்கு இன்பமாக இருக்கிறவளை எனக்கு மனமுடித்து கொடுங்கள் என்று சொல்லுகிறார். ஸோ நம்ம பார்க்கிறது மூலமாக நம்ம பரிசுத்த குலைச்சல் ஏற்படுத்துகிறதை பார்க்கிறோம். அதனால ஆவிக்குரிய ஆரோக்கியம் குன்றி போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் யோபுவை பார்க்கும் பொழுது, என் கண்ணோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னியை நோக்குவது எப்படி என்று சொல்லுகிறார். அவர் பார்ப்பதிலே ஆண்டவர் பார்க்கிற விதமாக பார்க்கும்படி தன் கண்களோடு உடன்படிக்கை பண்ணி கொண்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த நாட்களிலே மிக மிக முக்கியமானது, நாம் எப்படி எதை பார்க்கிறோம், எதை பார்த்து நாம் பரிசுத்த குலைச்சல்களை ஏற்படுத்துகிறோம் என்பதை குறித்து கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். கடைசியாக, விழித்திருங்கள். எப்படி பார்க்கணும்னா சும்மா பார்க்கக்கூடாது, விழித்திருங்கள். விழித்திருங்கள்னா அலர்ட்டா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. என்ன நடக்குதுன்னு சுத்தி பார்த்து கொண்டே இருங்கள். எங்க யார் நுழைகிறார்கள் என்று பார்த்துக்கொண்டு, எப்படி ஒரு தேசத்தை காவல் செய்கிற போர் வீரர்கள் விழித்து கவனமாக இருப்பார்களோ, எப்பொழுது வீட்டை காவல் செய்கிற காவலாளிகள் விழித்து கவனமாக இருப்பார்களோ, ஆவிக்குரிய வாழ்க்கையை விழித்து இருக்க வேண்டும். நாம் பார்க்கிறது தூங்கி கொண்டிருக்க கூடாது, விழித்து கொண்டு இருக்க வேண்டும். விழித்திருங்கள், ஜெபியுங்கள் என்கிற வசனங்கள் அதிகமாக நம்ம பார்க்கிறோம். ஏனென்றால்
உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை வஞ்சிக்கலாமோ என்று வகை தேடி கர்ச்சிக்கிற சிங்கம் போல சுற்றித் திரிகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். யாரை விளங்கலாம்? விசுவாசிகள் என்றால் அவர்களை வஞ்சிப்பதுதான் பிசாசனுடைய நோக்கமாக இருக்கிறது. எனவே விழித்திருங்கள். நம்ம கண்கள் பார்க்கிறத எப்படியா இருக்க வேண்டும்? விழித்திருக்க வேண்டும், அலர்ட்டாக இருக்க வேண்டும். நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்று பார்க்கணும். எல்லாவற்றையும் இன்டிஸ்கிரிமினேட்டாக பார்த்து 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 நம்மை பரிசுத்த குலைச்சல் ஆக்கக்கூடாது. மிக கவனமாக நம்ம பார்க்க வேண்டும். நம் பார்க்கிறதின் மூலமாக நம்மளுடைய விசுவாசம், பார்க்கிற விதத்தின் மூலமாக, கண்ணோட்டத்தின் மூலமாக நம்ம விசுவாசம் வளர்கிறதை பார்க்கிறோம். நாம் பார்க்கிற கண்ணோட்டத்தின் மூலமாக நம்மளுடைய உறவுகள் மற்றவர்களோடு பலப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். நாம் பார்க்கிற விதத்தின் மூலமாக பரிசுத்த குலைச்சலை ஏற்படுத்துகிறோம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நாம் பார்க்கிற விதத்திலே விழித்திருக்கிறது நிமித்தமாக நாம் வஞ்சிக்கப்படாதபடி ஜாக்கிரதையாக இருக்க முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே இந்த ஸ்பிரிச்சுவல் கிளினிக்ல ஸ்பிரிச்சுவல் செக்அப் நம்ம பண்ணிக்கொள்ள வேண்டும். இந்த இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் சொல்லுகிறார், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்துக்கும் பார்ப்பதற்கும் தேவனை பார்ப்பதற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறதை பார்க்கும். இருதயம் சுத்திகரிக்கப்படும் பொழுது தேவன் அவருடைய செயல், அவருடைய கிரியைகளை நாம் பார்க்க முடியும். அவர் நம்மோடு நெருங்கி இருப்பதை நாம் கவனித்து உணர்ந்து பார்க்க முடியும் என்று சொல்லி, இருதயம் சுத்தமாகும் பொழுது அதை கவனிக்க முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே இந்த வசனத்தை கேட்கிற நாம் எப்படி பார்க்கிறோம்? விசுவாசம் வளரும்படி பார்க்கிறோமா? எதை பார்க்கிறோம்? பரிசுத்த குலைச்சலாகும்படி பார்க்கிறோமா? அல்லது நம்மளுடைய கண்களிலே ஒரு உத்தரத்தை வைத்துக்கொண்டு மற்றவர்கள் கண்களில் இருக்க திரும்ப பார்க்கிறோமா? பார்க்கிற விதம் எப்படி இருக்கிறது? குற்றம் கண்டுபிடிப்பதற்கும் குறை சொல்வதற்கும் குறைகளை பார்ப்பதற்குமே நம் கண்களை பயன்படுத்துகிறோமா? அல்லது நாம் விழித்திருந்து நாம் வஞ்சிக்கப்படாதபடி நம்மை காத்துக்கொள்வதற்காக ஜாக்கிரதையாக பார்க்கிறோமா? So let us have an eye checkup. நம்முடைய கண்களை சுத்தமாக்கும்படி, கண்களை திறந்து ஆண்டவர் செய்கிற கிரியைகளை பார்க்கும்படி இந்த நாட்களிலே நாம் தேவனை நோக்கி கேட்போம். நன்றி.